எதை பார்த்து டப்பா வண்டினா என் வண்டி லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் ஓடும். வண்டி ஓடுமா? தமிழ் சினிமாவில் ஃபைட் சீன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணாத மாதிரி சில ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இருக்கு. இது ரெண்டுலையுமே வந்து ஃபைட் சீக்வன்ஸை நல்லாவும் எடுத்திருக்காங்க. சில படங்கள்ல அதை முக்கையாவும் வந்து எடுத்திருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ்க்கு ஹை பட்ஜெட்ல செலவு பண்ணி யூனிக்கா காட்டணும், பிரம்மாண்டமா காட்டணும் கூட தேவையில்லை. ப்ராப்பரான பிளானிங் எக்ஸிகியூஷன் இருந்தாலே அந்த ஃபைட் சீக்வன்ஸை பிரம்மாண்டத்தை தாண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே மாற்றி எடுக்க முடியும். அதனால பட்ஜெட்டை வச்சு மட்டும் இல்லாம படத்தில் காமிக்கப்பட்ட சண்டை காட்சிகள் எந்த அளவுக்கு யூனிக்கா ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க, அந்த படத்தோட ஸ்டோரிக்கு என்ன மாதிரி அந்த ஃபைட் சீக்வன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு, இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருதன் தமிழ் சினிமாவில் முதல் தடவையா சோம்பிஸை வச்சு இந்த படம் வந்து எடுக்கிறாங்க. அதுலேயும் நிறைய பேர் சோம்பியா மாறுற மாதிரி இருக்கு. நார்மலாக ஹாலிவுட் படத்தில் தான் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுவாங்க. தமிழ் சினிமாவுக்கு இது புதுசு. இந்த மாதிரி அட்டம் ட்ரை பண்ணல நிறைய பேருக்கு மேக்கப், ப்ராஸ்தட்டிக் மேக்கப் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணணும். சின்ன சின்ன சைடு ரோல்லாம் நடித்தவங்களுக்கு முதற்கொண்டு ப்ராப்பராக அந்த ஒரு ஆர்டருக்கு ஏற்ற மாதிரியான விஷயத்த நல்லாவே வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ் ஆனாலும் இந்த படம் ஏ ரேட்டடாக மாற வேண்டியது. ப்ராப்பராக அதை யூஏக்கு ஏற்ற மாதிரியான நிறைய விஷயங்களை அடாப்ட் பண்ணி அண்ட் அதுக்கான ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அது எங்கேஜிங்காக வந்து இருந்துச்சு. ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்க்கு நிறைய விஷயம் வந்து ட்ரை பண்ணது மட்டும் இல்லாமல் சிஜிஐயுமே அந்த டயத்தில் எவ்வளோ முடியுமோ அதை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. அது இந்த படத்துக்கான மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா இந்த படம் ஜோம்பியை வச்சு இருக்கிறனால ஃபைட் சீக்வன்ஸ்லையும் நிறைய கிராஃபிக்ஸ் ஒர்க் வந்து இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மைல் ஸ்டோனாக இருக்க வேண்டிய படம். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்தில் எதிர்பார்த்த பட்ஜெட்டை இவங்களால ஆக்குப்பை பண்ண முடியல. அந்த ஒரு ரீசனால தான் இன்னும் வச்சு இந்த படத்துக்கான பார்ட் 2 டிலே ஆகிட்டு வந்து இருக்கு. மற்றபடி ஃபைட் சீக்வன்ஸ் தரமாக பண்ணியிருப்பாங்க. வேலையில்லப்பட்டதாரி தனுஷ் அவர்கள் அதுவும் லீனா வந்து அந்த டயத்தில் வந்து இருந்தார். ரொம்பவே ஒல்லியாக இருக்கவங்க வந்து சிக்ஸ் பேக் வச்சா எப்படி இருக்கும், வைக்க முடியுமா, நிறைய தாட்டெல்லாம் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் உடச்சி இந்த படத்துக்கு கதைக்கு ஏற்ப அவருக்கு சிக்ஸ் பேக்ஸை அட்டாக் பண்ணி சொல்லப்போனால் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு நார்மலாக தெரியுங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் அந்த டயத்தில், இப்போவும் கூட இருக்கிறாரு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான ஃபைட் சீக்வன்ஸை இந்த படத்தில் ப்ராப்பராக வந்து மேக்கப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த தண்ணி ஃபைட் சீக்வன்ஸாக வந்து இருக்கட்டும், கிரவுண்ட் லெவலில் ட்ரை பண்ணி கிளைமேக்ஸில் முதற்கொண்டு நல்லா பண்ணியிருந்திருப்பாங்க. கத்தி காயின் ஃபைட் சீன் தமிழ் சினிமாவோட பகட் ஆஃப் டைம்னே வந்து சொல்ல முடியும். ஒரு காயினை தூக்கி போடுறது மூலியமா ஹீரோ கண்ணுக்கு லைட் ஆஃப் ஆன் பண்ணி வில்லன்களை இவர் பார்ப்பாரு. ஆனால் அவங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி இவர் அந்த அத்தனை பேரையும் அடிக்கிறதுக்கான ஃபைட் சீக்வன்ஸை ரொம்ப ப்ராப்பராக லாஜிக்கலோட, ஏன்னா லாஜிக் மீறி இருந்துச்சுன்னா இந்த சீன் ரொம்ப நல்லா இருந்திருக்காது. அதை முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்டடாக கொடுத்து ஆடியன்ஸே ரொம்ப என்கேஜிங் பண்ணி இந்த லிஸ்ட்லேயே ஒன் ஆஃப் த வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட் சீக்வன்ஸ்னால் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் இதையுமே வந்து சொல்ல முடியும். இருமுகன் ரொம்ப அட்வான்ஸான ஃபைட் சீக்வன்ஸ் ஃபார்முலாவை இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஹிட்லரோட ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்து அவர் அந்த டயத்தில் இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்காக சீரம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய தியரிஸ் வந்து சுற்றிட்டு வந்து இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி இந்த படத்தோட வில்லன் அந்த ஃபார்முலா வச்சு நிறைய விஷயத்தை செய்ய ட்ரை பண்ணுறது, அதுவுமே விக்ரம் அவரோட இன்னொரு கேரக்டராக வந்து இருந்துச்சு. இப்படி இருக்கையில் தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் டைம் வில்லனும் ஹீரோவும் ஒரே ஆள் வந்து நடிக்கிறாரு, அதுவும் ஜெட்டர் மாற்றி. இது அந்த டயத்தில் புதுசாக இருந்தாலும் யூனிக்காக இன்னொரு விஷயம் ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த பவர் சீரம் யூஸ் பண்ணல கண்ணு பிளாக் கலர் ஆகிற மாதிரி. இவங்க ஃபைட் சீக்வன்ஸில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஆட் பண்ணியிருந்திருக்கணும். ஹாலிவுட் படத்தில் நீங்கள் ஃப்ளாஷ் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு பர்சன் செயல்படும் போது அவருக்கு அந்த விஷயம் ரொம்ப ஸ்லோவாக வந்து இருக்கும். அதை இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக வந்து இருக்கும். ஏன்னா இதில் விக்ரம் ஒரு கடைசி கிளைமேக்ஸில் அவர் அந்த பவர் சீரமை எடுத்துக்கிற அப்போது இவங்க கண்டிப்பாக அந்த ஸ்லோமோ சீசனை ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இனிமேல் புதுசாக வந்து இருந்திருக்கும், எங்கேஜிங்காகவும் வந்து இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி இந்த படத்தில் கார் சேசிங் சீனாக இருக்கட்டும், பவரே இல்லாமல் பவர் இருக்கிறவங்க கிட்ட இவர் சண்டை போடுற காட்சியெல்லாம் பிளாஸ்ட்டு தான். ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் இந்த படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமானது. பொதுவாக ஒருத்தன் இன்னொருத்தன் கூட சண்டை போடுற ஃபைட் சீக்வன்ஸை எல்லாருமே பார்த்து ரசிப்பாங்க. ஆனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். ஆக்சுவலாக அது ஒரு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ். ஒரு மனிதாபிமானத்துக்கும் ஒரு மனுஷனுக்கும் நடக்கிற மாதிரியான ஒரு சண்டை காட்சி நீங்கள் வச்சுக்கலாம். அதில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு சொல்லப்போனால் மனிதாபிமானம் இறக்குது, மனுஷன் தான் வந்து ஜெயிக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற மிருகத்தன்மையை அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மூலமாக காமிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் ஆத்தென்டிக்காக இருக்கும். மாவீரன் சின்ன வயசில் எல்லாருமே பொம்மை வச்சு விளாண்டுட்டு வந்து இருப்போம். அதை பேஸ் பண்ணி அதை கொஞ்சம் யூனிக்காக வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க இந்த படத்தில். ஹீரோவுக்கு குரல் வந்து கேட்கும். அந்த குரல் வந்து அடுத்து நடக்க போகிற விஷயத்தையெல்லாம் சொல்லும். அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அதை பேஸ் பண்ணி அவர் அதுக்கான செயலையும் நடத்துகிறாரு. அது கேட்காமையும் சில விஷயம் வந்து செய்கிறாரு. அது மூலிமா அவரோட வாழ்க்கை எப்படி மாறுதுங்கிறது இந்த படத்தோட ஃபைட் சீக்வன்ஸை யூனிக்காக காட்டுற விஷயமா மட்டும் இல்லாமல் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப புதுசாக வந்து இருந்துச்சு. சொல்லப்போனால் இது ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட். அது இந்த படத்தில் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. சர்தார் இந்த படத்தோட ஃபைட் சீக்வன்ஸை யூனிக்காக பெஸ்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னா கார்த்திகரோட அப்பா அந்த கேரக்டர்லையும் இவர் தான் நடிச்சிருந்திருப்பார். அவர் எங்கேஜில் ஸ்பையாக இருக்கும்போது என்ன மாதிரியான ஃபைட் ஹேண்டில் பண்ணுறாரோ அதை விட ரொம்பவே வந்து பயங்கரமாக அவரோட ஓல்டு ஏஜில் ரொம்பவே கூர்மையாக வந்து அவரோட ஃபைட் சீக்வன்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரியான விஷயத்தை அமைச்சிருப்பாங்க.
அது இந்த படத்துக்கான ரைட்டிங்கை காட்டுது. அண்ட் அந்த படத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஃபைட்ஸ் வந்து முக்கியம், அவர் ஒவ்வொரு இடத்துல இருந்து எப்படி தப்பிங்கிறாரு விஷயத்த ரொம்பவே வந்து ஆண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் நினச்சிருந்தா எப்போவோ தப்பிச்சு போயிருக்க முடியும். அவர் வெயிட் பண்ணி தப்பிக்கிறதுக்கான காரணம் முதற்கொண்டு அவர் எப்படி அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாரு ஃபைட் சீக்வன்ஸ் மூலியமாக அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து காமிச்சிருப்பாங்க. அது இந்த படத்துக்கு ரொம்ப யூனிக்காக வந்து அமைஞ்சிருச்சு. பொதுவாக இந்த மாதிரியான ஃபைட் சீக்வன்ஸை ஹேண்டில் பண்ணும்போது கதைக்கு எந்த ஒரு விதத்துலையும் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. அது இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பாங்க. சொல்லப்போனால் சர்தார் 2ல் பயங்கரமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. படம் வரும்போது வந்து தெரியும். அப்படி இருக்கையில் அதுக்கான ஃபோர் ஷேடோஸும் இந்த படத்தில் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் இந்த படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஸ்வரூபம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் என்ன, ஒரு கேரக்டர் எந்த மாதிரி இருந்து எவ்வளோ அளவுக்கு பொட்டன்ஷியலாக மாற முடியும், ஒரு ஃபைட் சீக்வன்ஸை வச்சு மட்டுமே இந்த படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. சொல்லப்போனால் சின்ன சின்ன துளி வந்து விழுகும். ஒவ்வொரு சொட்டும் விழுகிறதுக்குள்ளேயும் இவர் வந்து என்ன மாதிரியான ஃபைட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டருங்கிற விஷயத்த வைலண்டிக்காக காட்டுறது மட்டும் இல்லாமல் இந்நேரத்தை வச்சு தமிழ் சினிமாவில் பெஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துட்டா கூட இந்த படத்தோட ஃபைட் சீக்வன்ஸை வச்சு மட்டுமே நிறைய விஷயம் வந்து பேச முடியும். அந்த லெவலுக்கு வந்து இருக்குது. மகாட் சிங்கிள் டேக்கில் ஒரு படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் வருது, அதுவும் காருக்குள்ளே போயிட்டு வெளியெல்லாம் வரணும், அதுவும் ஒரே கேரக்டர் விக்ரம் தான் சண்டை வந்து போட்டுகிட்டே வந்து இருக்கணும், 2-3 கேரக்டர் வேறு வந்து இருக்குது, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி கார்த்திக் சுப்ராஜ் அந்த ஐடியாவை விக்ரம் கிட்ட பிச் பண்ணும்போதே கண்டிப்பாக ஓகே வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ரொம்ப கஷ்டமான விஷயத்த பண்ணுறதான் விக்ரம் அவருக்கு வந்து பிடிக்கும். அது அவரோட தனி கேரக்டரும் கூட. அது இந்த படத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா நிறையா படத்தில் சிங்கிள் சட்டை எடுக்கும்போது காம்ப்ரமைஸ் பண்ணணும். இந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸு வேறு, அது ரொம்பவே ப்ராப்பராக வந்து காமிச்ச விஷயம். இந்த படத்துக்கான ஸ்டோரி லைனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஒரு சீனை எந்த அளவுக்கு காமிக்க முடியும், அதுவும் காந்தி மாதிரியான ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஸ்டோரியை சொல்லும்போது ஆடியன்ஸ் எந்த ஒரு வகையிலையும் வந்து கன்வின்ஸ் ஆகி இவர் கெட்டோம் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிடவே வந்து கூடாது. அப்படி இருக்கையில் அதை விக்ரம் அவரோட ஆக்டிங் மூலிமா மட்டும் வச்சு அவரோட பையனை ஹீரோவை காட்டுவா நினச்சோம் அப்படின்னா ட்விஸ்ட் அடிச்சு இவர் ஹீரோவை மாதிரி அவர் பையனை வில்லனாக ஆக்குற அளவுக்கான ஒரு ரைட்டிங் இந்த படத்தில் வந்து இருந்துச்சு. அதை தாண்டி ஃபைட் சீக்வன்ஸ் பிளாஸ்ட். கங்குவா நிறைய பேர் இந்த படத்தோட கதை வந்து பிடிச்சிருக்காது, படத்தை காமிக்கப்பட்ட ஸ்கிரீன் பிளே பிடிச்சிருந்துருக்காரு, கேரக்டர்ஸ் கூட ஒட்டிடாமல் வந்து இருக்கும். ஆனால் ஃபைட் சீக்வன்ஸுன்னு வரையில் படத்தோட இன்டர்வல் பிளாக் அதுவும் உமன் சென்ட்ரிக்காக வந்து இருக்கணும். சூர்யா மாதிரி அவரோட படத்தம் அப்படின்னு அவர் எந்த ஒரு விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அவங்களுக்கான ஸ்கோப்பை வந்து கொடுத்துருந்துருப்பார். அது இந்த படத்தில் யூனிக் அட்டெம்ப்ட் வேறு, அதை ப்ராப்பரான ஒரு ரைட்டிங்கோட முயற்சி பண்ண அளவுக்கு கதைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தா கிளைமேக்ஸில் பண்ண ஃபைட் சீக்வன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இப்போ நம்ம பார்த்த படங்களில் ஃபைட் சீக்வன்ஸை யூனிக்காக கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம மைண்ட்லேயே வந்து நிற்கிது. அதை ரொம்பவே ப்ராப்பராக ஸ்டோரி கேப்பை அடாப்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதனால இன்னும் வச்சு இதெல்லாம் பெஸ்ட்டு ஃபைட் சீக்வன்ஸாக ஃபஸ்ட்லாம் எனக்கும் வந்து தோணும், உங்களுக்கும் அப்படி தான் இருக்கணும் வந்து நினைக்கிறேன். இதை தாண்டி நிறையா படம் தமிழ் சினிமாவில் ஃபைட் சீக்வன்ஸ் பெஸ்ட்டாக எடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் படம் தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைனாலும் திரும்பி சொல்கிறேன், பட்ஜெட்டை வச்சு மட்டுமே ஃபைட் சீக்வன்ஸை குவாலிட்டியாக வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்து இல்லை. பட்ஜெட்டையும் தாண்டி அதை எடுக்கிற விதம்னு வந்து இருக்குது. இப்போ நம்ம பார்த்த படங்கள்லாம் அது இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். டாட்டா.